அதுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சிஎஸ்கே ஒரு நல்ல வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல காம்பினேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட்ல 2 கான்செக்யூட்டிவ் வின்ஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் இன்னும் ஒரு முறை கூட வின் பண்ணாம அவங்க கேம்பெயினை கண்டினியூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் சிஎஸ்கேக்கு ஆயுஷ் மாத்ரே அண்ட் சாம்சனோட வேல்யூபிள் நாக்ஸ், பிரெவிஸ் அண்ட் சர்ஃபராஸோட பார்ட்னர்ஷிப் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்னாலையும் கேகேஆர் டீசென்ட்டான ஒரு பவுலிங் டிஸ்பிளே பண்ணதுனாலையும் சிஎஸ்கே 220க்கு மேலே அடிக்கிறதுக்கு பதிலாக 192ல ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லேயே கேகேஆர் பிரில்லியண்டான ஒரு பவுலிங் டிஸ்பிளே பண்ணி பவர் பிளேலேயே 2 ஓப்பனர்ஸோட விக்கெட்டை கலீல் அண்ட் கம்போஜ் எடுத்தாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செம்ம ஸ்லோவாக அடிச்சு மீதி 7 ஓவர்ஸ் இருக்கிற சமயத்தில் 14 ரன்ஸ் தேவைப்பட்டதுனாலையும் கேகேஆர் கையில் விக்கெட்ஸ் இல்லாததுனாலையும் அவங்களால கடைசி வரைக்கும் மேட்சை எடுத்துட்டு போக மட்டும்தான் முடிஞ்சது. ரோமன் பவல் மற்றும் ரமன்தீப் சிங் கடைசியில் சேஸை கம்ப்ளீட் பண்ண முடியாததுனால 32 ரன்ஸ் வித்தியாசத்தில் சிஎஸ்கே கேகேஆரை வீழ்த்தி ஹோம் கிரவுண்டில் மற்றும் ஒரு விக்டரியை செக்யூர் பண்ணியிருக்காங்க.